கோவை அருகே தகாத உறவுக்காக தாயே பெற்ற குழந்தையை கொலை செய்த விவகாரம் தொடர்பாக கள்ளக்காதலன் தற்போது கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவமணிகண்டன். வணக்கம் நவமணிகண்டன். தற்போது இருவர் மீதும் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். கோவையில் தனது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 4 வயது பெண் குழந்தையை பெற்ற தாயை கழுத்தை நிறுத்திக் கொண்ட சம்பவத்தில் குழந்தையை கொலை செய்த தாய் தமிழரசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருந்த நிலையில் அவரது கள்ளக்காதலன் வசந்தை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்த ரகுபதி தமிழரசி தம்பதியினருக்கு அபர்ணா ஸ்ரீ என்ற பெண் குழந்தை இருந்து வந்தது. இந்த இரு தம்பதியினருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசி தனியாக வசித்து வந்துள்ளார். அப்போது அவருக்கு வசந்த் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தனது குழந்தையை தமிழரசி கொலை செய்ததாக காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்த வசந்த் என்பவரையும் காவல்துறையினர் தேடி வந்து இருந்தனர். இந்நிலையில் தமிழரசியுடன் இருந்த வசந்தை தற்போது காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.